ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான டே 54ன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, சிம்பிளி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த நோட்டு காட்டுறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு பண்ண முடியலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, நோட்டு பார்த்துக்கோங்க. டேபிள், சிம்பிளி ஒரு டேபிள் வித் 5 வேரியபிள். ஓகேவா? 5 வேரியபிளும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சப்கொஷின் 1 2 3 4 5 5 சப்கொஷின். ஓகேவா? ரைட். இதை எப்படி அப்ரோச் பண்ணுன்றத நான் இப்போ சொல்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டட் டிஐ போறோம்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 5 கம்பெனி. அவங்க என்ன பண்றாங்க? 3 டைப் ஆஃப் டயரை மேனுஃபேக்சர் பண்றாங்க. என்னென்ன டைப்? கிராஸ் பிளே, டியூப்லெஸ் ரேடியல், டியூப் ரேடியல். ஓகே, 3 டைப் ஆஃப் டயரை மேனுஃபேக்சர் பண்றாங்க. டேபிள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டயர் மேனுஃபேக்சர்ட், பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் பிளே மேனுஃபேக்சர்ட் அவுட் ஆஃப் டோட்டல், ரேஷியோ ஆஃப் டியூப்லெஸ் டு டியூப். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வேணா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் பிளே அண்ட் டியூப் ரேடியல். எதுக்கு இதெல்லாம் தேவையான்னு யோசிக்கிறப்பதான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனை வச்சுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சுதான். அதாவது ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, டோட்டல்ல இருந்து பர்சன்டேஜ் எடுத்து கிராஸ் பிளே கண்டுபிடிச்சிருங்களா? மிச்சம் இருக்க வேல்யூவை ரேஷியோ பிரிச்சோம்னா டியூப்லெஸும் டியூபும் வந்துருமா? அப்ப இந்த டிஃபரன்ஸ் ஏண்டா கொடுக்குறான்னா, அதை வச்சுதான் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த விட்டு போன வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ ஒண்ணு கொடுக்கல, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க டேட்டா வச்சு அந்த விட்டு போன டேட்டாவை கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. சில டேட்டா டேபிள்ல மிஸ் ஆகியிருக்கு. ஓகே, you are supposed to find them and answer the question accordingly. Number of cross play tire manufactured by each company is more than tube radial. ஓகே, இங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்ல கிராஸ் பிளேக்கும் டியூபுக்கும். அதுல கிராஸ் பிளே தான் எப்பவுமே அதிகமா. டேபிள் நான் இங்க போடுறேன். என்னென்ன இருக்கு? 5 கம்பெனி. என்னென்ன கம்பெனி தெரியாது, இங்க வந்து பார்ப்போம் கம்பெனி பேரா. ஏபிசிடி தான் வழக்கம் போல. ஏபிசிடி. ஓகே, ஏ பி சி டி இ. இதுல என்னென்ன இருக்கு? டோட்டல், கிராஸ் பிளே, டியூப்லெஸ் ரேடியல், டியூப் ரேடியல். இதெல்லாம் எவ்வளவு எவ்வளோன்னு வேல்யூவா கண்டுபிடிச்சு இந்த டேபிள்ல எழுத போறோம். ஓகேவா? எக்ஸாம்ல இப்படிதான் பண்ணுமானா இந்த கொஸ்டினை இப்படி பண்றது பெட்டர் அப்ரோச் படி. ஓகேவா? ஏன்னா இதுல இருக்க டேட்டா தான் கேட்டிருக்கான். நீங்க இல்ல நான் ஒவ்வொரு சப் கொஸ்டினுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன்னா தாராளமா பண்ணலாம். 5 கொஸ்டினுக்கு 5 டேட்டாவை கண்டிப்பா கேட்டுருவான். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம இன்ட்ரெஸ்ட் தான். அப்போதைக்கு எக்ஸாம்ல உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ற கேப்ல டேபிள போட்டு முடிச்சுட்டு போயிடும். சரி, இதை சொல்லுங்க. டேபிள வச்சே கண்டுபிடிக்க முடியுமா எல்லா டேட்டாவும்னா? கண்டிப்பா முடியும். ஏன்னா அவன் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுத்துருக்கான்றதை நம்ம அங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா தானே? கிராஸ் பிளே இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டியூப் ரேடியல். இது அவன் கொடுத்துருக்க நோட்டு. ஓகே, அவன் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுத்துருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்துலயும் ஒன்னு மிஸ் ஆயிருக்கு. அதை இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு ஒரு டேட்டா. அதை வச்சு விட்டு போன டேட்டா கண்டுபிடிக்கிறதுல என்ன இருக்கு? ஸோ 5 வேரியபிள். என்னென்ன வேரியபிள்? டி, கியூ, ஆர், எஸ், டி. ஓகே, டன். இப்ப கொடுத்துருக்க டேட்டாவை எழுதுவோம். டோட்டல் இங்க இருந்து ஆரம்பிப்போம். 2400. சரியா? இதுல எவ்வளவு கிராஸ் பிளே? ஆர் பர்சன்டேஜ் தெரியாது. ஓகே, ரேடியல் டியூப்லெஸ்க்கும் டியூபுக்குமான ரேஷியோ கொடுத்துருக்கான் 9:5ன்னு. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் பிளே அண்ட் டியூப் ரேடியல் கொடுத்துருக்கான். சரிங்க, வாங்க இங்க நான் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். டியூப்லெஸ்க்கும் டியூபுக்குமான ரேஷியோ என்ன கொடுத்தான்? 9:5, 9x 5x. ஓகே, கிராஸ் பிளே வந்து எவ்வளோன்னு இருக்கான்? 120. இவனுக்கும் டிஃபரன்ஸ் 120. கிராஸ் பிளே ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டியூப் ரேடியல். ஸோ கிராஸ் பிளே கிரேட்டர்னா இவனை விட 120 அதிகமா இருக்குமா? ஆமா தானே? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோங்கய்யா? 2400. ரைட்டு, முடிஞ்சு. ஆட் பண்ணுங்க. 19x ஈக்குவல் டு 120 இங்கிட்டு கழிச்சு விட்டுருங்க. 2280. 19 வந்து 12 டைம்ஸ்.
120 எக்ஸ் வேல்யூ 120. அப்ப 9x 5xக்கு பதிலா நான் 120 போட்டுக்கலாம்ல. 9x போட்டேன்னா டியூப்லெஸ் வந்து 1080. இங்க 5x வந்து 600. கிராஸ் பிளே வந்து இதோட 120 அதிகம் 720. சரி 720 வந்து இதுல என்ன பர்சன்டேஜ்? அதான ஆர் வேல்யூ. ஆர் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் பிளே டயர்ஸ். ஓகே, percentage of cross play tire. 720 is what percentage? 30%. So 30 is R ஓட வேல்யூ. ஓகே, டன். கிளியரா? பர்சன்டேஜ் போட தேவையில்ல. R ஓட வேல்யூ கேட்டா 30யா 30%ஆன்னு கூட கேட்பான் சில நேரம். நான் கொஸ்டின் எடுக்கிறேன்னா உங்களை இப்படி குழப்புவேன். R ஓட வேல்யூ 30யா 30%ஆ? லைக் இப்போ வந்து ஆப்ஷன் வைக்கிறேன். வேல்யூ ஆஃப் R. ஆப்ஷன் ஏ 30. ஆப்ஷன் பி 0.03. ஆப்ஷன் சி 0.3. ஆப்ஷன் டி 30%. ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டா ஆரோட வேல்யூ 30 தான் சொல்லணும். ஓகேவா? அவன் ஆரோட இங்க என்ன கொடுத்துருக்கான்? திஸ் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் பிளே. ஓகேவா? ஆர் பர்சன்டேஜ். ஆர் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ன்ற ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? மிச்சத்துல பர்சன்டேஜ் இருக்காது, அவன் கொடுக்கவே தேவையில்லை. ஓகேவா? இதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஓகேவா? சோ ஆர் என்னன்னு கேட்டா 30 தான். ஓகே, டன். சரி, அதை விடுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, அடுத்த வேரியபிளுக்கு போயிடலாம். என்னென்ன கொடுத்துருக்கான்? டோட்டல் கொடுக்கல. சூப்பர், டோட்டல் கொடுக்கல. சிபி வந்து 40% கொடுத்துருக்கான். இங்க வாங்க, சிபி வந்து 40%. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 60%. 60% என்ன ரேஷியோலயா இருக்கும்? 5:7னா டோட்டல் 12. ஸோ 12னா 25-35%. ஆமாவா? 35க்கும் 40க்குமான டிஃபரன்ஸ் 5% தான். இந்த 60னா 5% தான் 60னா 100% என்னது? 120 1200, விச் இஸ் பி. பி வந்து 1200. இதான் பியோட வேல்யூ. ஓகே, இதுல இப்ப பாருங்க. இப்போ இங்க வந்துருவோம். 40%. 40% இங்க 40% தான் கிராஸ் பிளே 480. மிச்சம் இருக்கிறவன் 5:7ல இருக்கான். இவன் 60 கம்மியா இருக்கான். இந்த 60ய குறைச்சே போட்டுருவோம். 420 5:7. அப்ப இவன் 300. அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிளா. ரைட். அடுத்து 1800. இங்க பெர்சன்டேஜ் இருக்கு 30%. 30% எவ்வளவு? 540. மிச்சம் இருக்கவே இந்த ரேஷியோல பிரியுமா? ரேஷியோ தெரியாது. 204 கம்மியா இருக்கான் டியூப் ரேடிக்கல். இவனை விட 204 கம்மி. ஸோ 200 போச்சுன்னா 340, 336. இவனுக்கும் இவனுக்குமான ரேஷியோ 4:5. கியூவா 4 பாட்ரா 336னா மிச்சம் இங்க எவ்வளோங்க ஐயா இருக்கும்? மிச்சம் இங்க எவ்வளோ இருக்கும்? அதுதான் இந்த பேலன்ஸ் 1800ல 336 540 ஆட் பண்ணோம்னா 576. 876. இதுக்கும் 1800க்கும் டிஃபரன்ஸ் என்னது? ஒரு 424 924. ஸோ 924. இது வந்து எவ்வளோ ரேஷியோ படி? இது 4 பார்ட்னா இது எவ்வளோ பார்ட்? சரிங்க, அவங்க 4 பார்ட்னா 4லயே அடிப்போம். 8 டைம்ஸ் 4 டைம்ஸ் 84ஓட எத்தனை டைம்? 84னா 21 டேபிள்ல 4 டைம். 21 டேபிள்ல 4 பேலன்ஸ் 8 4 44. 11 டைம்ஸ் யா 11 டைம்ஸ். ஸோ Q வேல்யூ 11. Q வேல்யூ 11. கன்ஃபார்ம் பண்ணிக்குவோமா? ஓகே, Q வேல்யூ 11 தான். அடுத்து 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 எதுவும் தவறுகள் இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இது எவ்வளோங்க மிச்சம்? இங்க சப்ராக்ட் பண்ணி வச்சோமே 924. டன். அடுத்த கொஸ்டின். அடுத்து டி டோட்டல் தெரியாது 35%. இதே பேட்டர்னா? இதே பேட்டர்ன். இங்க பாருங்க 35%. மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 65%. 65. ஆமா 65%. இந்த ரேஷியோல பிரிச்சா 39-26. 39-26. 26க்கும் 35க்கும் 9% தான் இந்த வேல்யூனா 100% எவ்வளோ? 1% is 20, 100% is 1000. So T value is 1000. Sorry, 2000. 2000.
ஓகே 35% ஆஃப் 2000 700 700. அடுத்து 39% இதை வந்து பிரிச்சுக்கலாமா? இல்லைன்னா 180 ஆட் குறைச்சிக்கோங்க. 520 520 is 2 potனா 3 pot, இல்லைன்னா 39 டபுள் பண்ணிக்கோங்க 78 780. அம்புட்டு தாயா, அம்புட்டு தான். அடுத்து 1500, அதுல 40% என்னது 600. மிச்சத்தை பிரிக்கணும். இவனை விட இவன் 50 கம்மி, 550. ரைட், இவன் 550னா மிச்சம் எவ்வளோ? 350. ஸோ 11 7:11 7:s is 11. தென் Q 11 S 11. ஆனா இந்த கொஸ்டினை இப்படியும் போடலாம். இந்த டேபிள் கண்டுபிடிச்சிட்டு டேரக்டா சப் கொஸ்டின் போலாம். வேல்யூ ஆஃப் ஆர் என்னன்னு கேட்டா 30. இப்படியும் போடலாம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டியூப்லெஸ் ரேடியல் டயர்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை பி? பில டியூப்லெஸ் 300. அடுத்து சப் கொஸ்டின். வேல்யூ ஆஃப் எஸ் இப்பதான் பார்த்தோம் 11. அடுத்த சப் கொஸ்டின். வேல்யூ ஆஃப் கியூ 11 இல்ல. கியூ இப்பதானே பார்த்தோம். கியூ எஸ் ரெண்டுமே 11 வந்துச்சு. அப்ப நன் ஆஃப் திஸ் 11 தான் ஆன்சர். ஆனா ஓகே. அடுத்த சப் கொஸ்டின். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் பிளே அண்ட் டியூப்லெஸ் ரேடியல் மேனுஃபேக்சர்ட் பை டி? கிராஸ் பிளே அண்ட் டியூப்லெஸ் 80 இஸ் ஆன்சர். ஓகேவா? இப்படியும் போடலாம். இல்லைனா நீங்க டேபிளே போட வேணாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வேல்யூ ஆஃப் ஆர்னு கேட்கிறானா, வேல்யூ ஆஃப் ஆர் கேட்கிறன்றப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க இருக்குல்ல, இதை மட்டும் முதல்ல என்ன தனியா கண்டுபிடிச்ச யாகம் இருக்கா? 9x 5x இந்த பேட்டர்ன். இதை மட்டும் கண்டுபிடிச்சு இதுல இருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல 30, அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் கேட்கிறான்னு வச்சுக்கோ. டியூப்லெஸ் ரேடியல் மேனுஃபேக்சர் பை பி கேட்கிறானா, பில 40%, இந்த 60% இதுதான் 5% தான் 60னா டேரக்டா 35% எவ்வளவு இன்டூ 7 420. அப்படி ஒவ்வொரு சப் கொஸ்டினா போடலாம். ஓகேவா? அப்படியும் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேணா டெமோ காட்டுறீங்க வாங்க. அது இன்னும் ஃபாஸ்டாகவும் இருக்கும். இப்ப எனக்கு டேபிள் தெரியாதுன்னே வச்சுக்கோ. இந்த டேட்டாலாம் லிஸ்ட் விச் இஸ் ஃபாஸ்டர், எது உங்களுக்கு அடாப்ட் ஆகுது அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆக்சுவலா டேபிள் போட்டு சப்கொஷின் போடுற மாதிரி மாடல்னு அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ரெண்டு மெத்தட்லயும் போட்டுக்கலாம். அந்த கொஸ்டினை ஓபன் பண்றேன். இங்க வாங்க. இப்ப சப்கொஷின் வேல்யூ ஆஃப் ஆர் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. வேல்யூ ஆஃப் ஆர் கேட்கிறானா என்ன பண்ணுனா இங்க வந்துடணும். இங்க வந்துட்டு வேற இங்க வந்துட்டு ஆர் தெரியாதா? சரி, இது 9x 5x இது 120. நோட்டெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் படிக்க போறோம். சிபி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிஆர், டியூப் ரேடியஸ். ஓகேவா? டியூப் ரேடியல். ஸோ 9x 5x என்னது டியூப்லெஸ் டியூபு. இவன் சிபி வந்து 5x + 120. ஸோ டோட்டல் 2400 இங்க இருக்கா? இருக்கு. ஆமா. ஸோ ஆட் பண்ணி 19x ஈக்குவல் டு 2280. ஸோ எக்ஸ் வேல்யூ 12. ஸோ இவனோட வேல்யூ சிபி தான் நம்மளுக்கு தேவை. சிபி வந்து எவ்வளோ? எக்ஸ் வேல்யூ 12னா சாரி 120னா 5x 600 720. 720 இதுல எவ்வளோ பர்சன்டேஜ்? 30. முடிஞ்சு. அவ்வளவுதான். அங்க டியூப்லெஸ் டியூப் ரேடியலோட வேல்யூ நம்மளுக்கு தேவையே இல்லை. எந்த கொஸ்டின்லையும் தேவைப்படாது, கேட்கல. ஓகே. வாட் இஸ் நம்பர் ஆஃப் டியூப்லெஸ் ரேடியல் மேனுஃபேக்சர்ட் பை பி? அப்ப என்ன பண்ணுனா இங்க 40%, இவன் மிச்சம் 65 பிரிக்கணும். 25 35 சாரி 60 பிரிச்சோம்னா 25 35 இதுக்குமான டிஃபரன்ஸ் 5% தான். 60னா நம்மளுக்கு தேவை டியூப் ரேடியலா டியூப்லெஸ் ரேடியலா? டியூப்லெஸ் ரேடியல் 25%. 25% என்னது? இன்டூ 5 300 இஸ் த ஆன்சர். ஆமா தானே? 300 தானே போட்டோம்? ஆமாவா இல்லையா?
எஸ். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் எஸ். எஸ் தேவையா? இங்க பாருங்க. எஸ் இந்த லைன்ல தான் இருக்கு. சரி இங்க பாருங்க 1500 600 600ல 50 போச்சுன்னா 550 550 600 1150 மிச்சம் 350 விச் இஸ் இது 7 பார்ட்னா இது 11 பார்ட். அவ்வளவுதான் ரேஷியோ முடிஞ்சுச்சு. தன்னியா வேல்யூ ஆஃப் கியூ அதே மாதிரி தானே இங்க கியூ 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 இங்க இருக்கு பாருங்க 30% 540 204 போச்சுன்னா 336 336 தான் 4 பார்ட்டு. பேலன்ஸ் மிச்சம் எவ்வளோ இப்பதானே பண்ணோம் 876 போக மிச்சம் 24 924. ஸோ 924 எத்தனை பாட்டு? ஸோ இந்த ரெண்டுக்குமான ரேஷியோ இது 4 பார்ட்னா இது எவ்வளோ பார்ட்? 4ல அடிப்போம். என்ன வந்துச்சு 8 4 84. ஸோ 84 இதையும் அடிச்சோம்னா 11 டைம்ஸ் வந்துச்சா 11 டைம்ஸ். ஓகே 840 plus 84. ஓகே அப்போ Q வேல்யூ 11. நன் ஆஃப் திஸ். ஓகே அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் பிளே அண்ட் டியூப்லெஸ் ரேடியல் இன் டி. டியை பற்றி பார்க்க போகிறோம். இது 35%, இது 3:2. ஸோ மிச்சம் 65%, 39%, 26%. 26க்கும் 35க்கும் 9% தான் 180னா 9% தான் 180னா நம்மளுக்கு இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 4% எவ்வளோ? அவ்வளோதான்யா 80 முடிஞ்சு சம்மு. வேற எந்த டேட்டாவும் தேவையில்ல. கம்பேரிட்டிவ்லி பெட்டர் மெத்தட் இதுதான். ஓகேவா? ஆனா நம்ம ஜென்ரலா பார்த்ததும் டேபிள் போட்டுட்டான் போகணுன்ற மைண்ட் செட் போகாம எனக்கு தெரியும் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு முன்னாடி போட்டேன். நான் அந்த அப்ரோச்ல தான் போட்டேன். ஆனா டேபிள் போட்டு ஏன் போனேன்னா ஜென்ரல் மைண்ட் செட் அங்கதான் போகும். ஆனா இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ டைமை கம்மி பண்ணலாம். ஓகேவா? சரி முடிச்சுக்கலாம். டாடா பை பை. கண்டினியூ பண்ணலாமா டெய்லி மார்னிங் இதே மாதிரி டிஏ அப்லோடு கண்டினியூ பண்ணலாமா? இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல லைவ்ல தான் வரணுமா? நீங்க சொல்றதுனா ஓகே முடிச்சுக்கலாம். டாடா பை பை.